வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா another weekend vlog. ஸோ நம்ம போகிற ப்ளேஸ் வந்துட்டு மால் ஆஃப் ஏஷியா. இது வந்துட்டு பெங்களூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எலங்காவில் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து அரௌண்ட் 24 கிலோமீட்டர்ஸ். நான் பஸ்ஸில் தான் போகிறேன். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் மெஜஸ்டிக் வந்துட்டு மெஜஸ்டிக்லேருந்து எலங்காவுக்கு நான் பஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். ஸோ இதுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நான் 3 o'clock என்னோடய வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் 5 o'clock ஆச்சு. ஸோ 5 o'clockலேருந்து 10 o'clock ஐ மீன் 9 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணேன். 8:40 to 9. தென் ஆஃப்டர் நாங்கள் கிளம்பியாச்சு. அப்படி கிளம்பியுமே 10:40க்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஆயிடுச்சு. ஸோ 2 ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ராவலிங் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆன் த வேல எடுத்தது. இப்போ தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பிகிட்ருக்கேன். பஸ்ஸில் தான் போகிறேன். நீங்கள் கேப் புக் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோரம் மாலு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்ட் ஜாஸ்தியானது. லைக் 60,000க்கு மேலே தான் வந்து ரெண்ட் இருக்கும் மந்த்லி. ரொம்ப லாங் டைமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த இது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் இப்போ போகிற இடத்துக்கு. ஸோ அந்த ஸ்டாப்பே வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பஸ்ஸில் போகிறனால ஸ்டாப் பை ஸ்டாப் நிற்கிறனால உங்களுக்கு டைம் வந்து எக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் மேபி கேபில் போனீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அக்சென்சர். இது ஒரு பிரான்ச்சு. இது மாதிரி ஒயிட் ஃபீல்டில் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு போஸ் இருக்குது. ஃபின்சர்வ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் போஸு. இது வந்துட்டு நந்தினி டைரி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, மில்க் இது தான் கம்பெனி இருக்குது இங்கே கர்நாடகா. அது ஸோ இது வரைக்கும் இருக்குது அந்த ஃபேக்ட்ரியே. ஸோ இதுலேருந்து பிரிட்ஜ் இறங்கினோன்னா நிம்ஹான் ஸ்டாப் வரும். ஸோ அங்கே ஃபுல்லு மெடிக்கல் காலேஜு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு லால்பாக் ரோடில் போய்ட்ருக்கோம். ஒசூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் ரோடில் லால்பாக்கு, ஜேசி ரோடு, டவுன் ஹாலு, தென் பேங்க் ஆஃப் மைசூர். ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக கார்ப்பரேஷன் போய் கார்ப்பரேஷன் பேங்க் ஆஃப் மைசூர் போயிட்டு அப்படியே வந்துட்டு மெஜஸ்டிக் போயிடுவோம். இது வந்து லைக் ஒரு 20 to 30 minutes தான் முன்னாடி பிடிஎம்லேருந்து போனால். இப்போ என்னோடய வீட்டிலேருந்து another ½ hour எக்ஸ்ட்ரா இருக்குது. எனக்கு வந்து 2 பஸ் மாற மாதிரி இருக்குது. டைரெக்டாக மெஜஸ்டிக் இல்லை. ஸோ இதுதான் வந்து லால்பாக்கோடது. 2 கேட் இருக்கு இல்லையா, அங்கே இறங்கிக்கலாம். இது ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டி இதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் ஆச்சு. ஸோ அதனால தான் வீடியோ எடுத்தேன். எனக்கு சீட் கிடச்சிருச்சு. இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது. ஆஸ் யூஸ்வல் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு சீட் கிடச்சனால நான் உட்காந்து வரேன். உங்களுக்கு அந்த வே போட்டிருப்பாங்க. நம்ம அது பார்த்துட்டு பைக்கில் வரனாலும் வரலாம். பட் அந்தளவுக்கு சேஃபானு எனக்கு தெரியல. கேப் சார்ஜ் வந்துட்டு எனக்கு வந்து 555க்கு மேலே போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆட்டோக்கே வந்துட்டு அந்த ஒரு 50 rupees தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா லாங் இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இது ஒரு பேங்க்கு. இங்கே தான் வந்து போத்தீஸும் இருக்குது உங்களுக்கு. இதுதான் போத்தீஸ் ஷோரூம். ஸோ இனி வந்துட்டோம் மெஜஸ்டிக்கு.
பாருங்கள், அந்த மெஜஸ்டிக் ஹோட்டல்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நெக்ஸ்ட் பஸ் நாங்கள் மாறியாச்சு. இது வந்து எலங்கா பஸ்ஸு. ஸோ இங்கே இருந்துட்டு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் சொன்னேன் டிராஃபிக் ஜாம் ஆகுறது. எல்லா இடத்துலையும் அப்படி தான். பட் இந்த இடத்துல இப்போ வந்து எல்லோரும் அந்த மாலுக்கு போகிறனால கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. இந்த இடமே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் முன்னாடியே இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. இது கொஞ்சம் வந்து ரூட் வந்து எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேட்டது அதே ஸ்டாப்பில் தான் இறக்குவாங்களாம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா மால் வந்துடும்னு சொன்னாங்க. ஆனால் என்ட்ரன்ஸு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் அங்கே எல்லாமே க்ரௌடு பண்ணியிருந்தாங்களா, அதனாலவே வந்துட்டு கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருந்தது போகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் ரூட்ஸ் கிளியராக இருக்குது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் ஏர்லியராக கிளம்புனாலையும் கிறிஸ்மஸ் லீவு இப்போனால இங்கே கொஞ்சம் ரோட்ஸ் நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். இப்போ ஸ்டாப் வந்துடுமா, அப்போ ஸ்டாப் வந்துடுமா, நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போயிருந்தோம். கண்டக்டர் வந்தால் சொல்கிறோம்மா. லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் நான் பண்ணேன். வர வரைக்கும் அராம்சே அப்படின்ட்டு சொல்லிட்டு தாங்க. இது எனக்கு சீட்டு கிடைக்கல, இங்கே நின்றுட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். பட் எங்களுக்கு அங்கே நிற்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு கரெக்டாக விண்டோஸ் பக்கத்தில். ஸோ அதனால் எடுக்கிறேன். கொஞ்சம் பயம் இருந்தது, எங்கள் ஃபோனை கீழே போட்டுருவேன். ஏன்னா சடன் பிரேக் போட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. கரெக்டாக ஜன்னல்கிட்ட அதை விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பெஸ்ட் சைடு இது பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் யூபிஓஸ் நினைக்கிறேன். யூபிஓஸாக மால்ஸான்னு தெரில. இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் இது எல்லாமே இப்போ புதுசாக எடுத்திருக்க எல்லாமே அப்படி தான். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கேபு, உங்களுக்கு ஆட்டோஸு, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதான் மாலு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கினாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பெங்களூர்லேயே ஃபஸ்ட்டு மாலில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து போகிறது இதுதான் நினைக்கிறேன். 200 rupees வாங்கினாங்க. எதுக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னே தெரில. லாஸ்ட்டு பார்த்த மாலோட இந்த மால் ஒன்றும் அந்தளவுக்கு வெளியில் இல்லை இன்னோவேட்டிவாக. ஓகே, இது கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்தது. பட் ஸ்டில் அது அளவுக்கு இல்லை. அதுக்கே அவங்க சார்ஜ் பண்ணல. பட் இந்த மாலுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபீட்பேக் கொடுக்க சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ 200 rupees வாங்குவாங்க. இதுக்கு தான் இந்த பேண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி ஒவ்வொரு இடத்துலையும் நிற்பாங்க. வாங்காமல் போனால் பார்ப்பாங்க, கண்டிப்பாக கையில் பார்ப்பாங்க. பேண்ட் இருந்தால் தான் உள்ள என்ட்ரியே. ஸோ அதை பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த என்ட்ரி எது எக்ஸிட்னே தெரியாது, அந்தளவுக்கு ஆக்குப்பையடாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த ஃபவுண்டைன் போட்டிருந்தாங்க. நைட் ஆக ஆக அங்கே லைட் போட்டுருவாங்க. ஸோ ட்ரீஸும் இருந்துச்சு. அது ஒரு ட்ரீ தான், ரொம்ப அந்தளவுக்கு பெருசெல்லாம் இல்லை. அது சுற்றிக்க வந்துட்டு இந்த ஃபவுண்டெயின்ஸும் அங்கே வந்து ஒரு ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் செம்ம காஸ்ட்லி. ஒரு கேக் எடுத்தால் கூட 250 rupees 300 வெளியில் விற்கிறதுக்கே போடுறாங்க. மாலுக்குள்ளே சொல்லியிருந்தா கூட ஓகே ஃபைன், மாலுக்காக காசு போடுறாங்கன்னு சொல்லலாம். வெளியில் ஸ்டால் வச்சுட்டு அதுக்கும் காசு ஜாஸ்தியாக வாங்குறது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். நாட் ஈவன் ஒன் சிங்கிள் காம்ப்ளிமெண்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த 200 rupeesக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட். இல்லை அந்த இதை மாதிரி கேப்பு, கிறிஸ்மஸ் கேப்பு, ஒரு அதுதான் ஹெட் பேண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் இல்லாமல் நாங்களே கேட்டோம், என்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் இல்லையா, ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு 200 rupees ரிசீவ் பண்ணிடுறீங்க, இதில் அப்படி என்ன இருக்குது. சார் நான் உள்ளே போய் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் அதுக்கெலாம் நாங்கள் சார்ஜ் பண்ணிட்டு வர முடியுமா? எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அங்கே ப்ளே பண்ணுற ஏரியாலையும்
சரி இதுக்கும் சார்ஜ் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவோம் வெளியே வரும்போது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான அந்த சின்ன சின்ன சோ பீசஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. எனக்கு இதில் நிறைய இது பிடிச்சிருந்தது. லைக் அதுவே ஒரு ஸ்டார்ட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 250 350 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது ரொம்ப ஸ்மால் சோ பீஸாக இருக்குது. நான் வாங்கல. டைனியாக இருந்தாலும் அழகாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அது குவைட் எக்ஸ்பென்சிவ் சொல்லுவேன். எனக்கு எக்ஸ்பென்சிவ், நான் அது வாங்கலை. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தான் சொன்னது அந்த சோப் பீசஸ்ஸு. எல்லா கடையிலையும் ஒவ்வொரு இது போட்டிருந்தாங்க. குக்கீஸும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் வைக்கிற டைனிங் செட்ஸ்லாம் இருந்துச்சு. கிச்சன் வேர்ஸ். அகெயின் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னது கேண்டில்ஸ்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில்ஸு. இந்த சைடெலாம் வந்துட்டு ஈட்டிங் திங்ஸு லைக் கேக்கு, பேஸ்ட்ரிஸ் அண்ட் தென் காஃபி இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வாங்குகிறாங்க, வாங்கலைன்னா சொல்ல மாட்டேன். வாங்கிட்டு ஷேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை தனியாக வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த டெடி பேர் கூட நின்று நல்ல வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோ ஜியாண்டாக இருந்தது, அழகாக இருந்தது. இந்த சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 150 சொல்லிட்டு இருந்தாங்க, 100 கிராம் அரௌண்டு. ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணுறோம். அதில் போட்டிருக்காங்க என்ட்ரின்னு. பட்டு எல்லாருமே போகிறவங்களும் அதே சைட் தான் வராங்க. போகிறாங்க, வரவங்களும் அதே சைட் தான் வர்றாங்க. சிட்டிங் ஏரியா நிறையா இருந்துச்சு உட்காரதுக்கு. பட்டு க்ரௌடாக இருக்கிறதுனால மால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னா சஃபகேட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். எங்கே போனாலுமே க்யூ தான். அண்ட் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னா கூட அவங்க புஷ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் நல்லா இல்லை. நமக்கு வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ரூட் பிஹேவியர்ஸ் சொல்லலாம். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் நகருங்க, ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணுறாங்க. காசு சார்ஜ் பண்ணியுமே அவ்வளோ இது பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் என்ட்ரன்ஸு. பேக் சைடும் இருக்குது, நம்ம போகலாம், எக்ஸிட்டும் வைக்கலாம். ஸோ இதில் வந்து இதுக்கு தான் இவ்வளோ காசுன்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தாங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்யூஷன் மாதிரி இருக்கும். அந்த லைன்ஸு ஸ்ட்ரைப்ஸாக போட்டிருப்பாங்க. அந்த கீழே இருக்கிற அதே ஸ்ட்ரைப்ஸ் தான் மேலேயும் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸோட லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பயாஸ் ஆகாது, நல்லா நீட்டாக போட்டிருப்பாங்க. நமக்கு இதை வந்து இப்போ எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். நான் எல்லாத்தையும் எடுத்தப்போ காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க, ஹாலிகன் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட சீலிங்ஸு, அவங்களோட வால் இன்டீரியர்ஸ் அண்டு சர்ஃபேஸு எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹேங்கிங்ஸும் அப்படி தான். லைட்ஸ் பாருங்கள், நான் பார்த்துருக்க மாலில் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் இது என்ன மியூசியம் இல்லை, மாலு. எனிஹவ் உள்ளே வந்துச்சுன்னா ஃபுட் கோர்ட்லேயும் சரி, ப்ளே ஏரியாலேயும் நல்லாவே செலவு பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் சொன்னேன் பாருங்கள், மேலேயும் கீழேயும் பார்த்துக்குங்க, மேட்சாக இருக்கும். ஸோ இதை ஷாப்பு. ஆக்சசரிஸ் போனேன். ஆக்சசரிஸில் ஒரு பேக் வந்து 8000ரூவாவா, 50% சேல்ஸ் போகுதுன்னு சொன்னாங்க. பட்டு நீங்கள் அதுவே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் வாங்குகிற ப்ரைஸில் ஒரு சின்ன கிளச்சு 2000க்கு மேலே போட்டிருக்காங்க. அண்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆன் த வே. இன்னும் ஸ்டோர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணல. ஜஸ்ட்டு இப்படி இது மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, வால் பேப்பர்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, வால் போஸ்டர்ஸ். ஆனால் நல்லா இருக்குது. லிஃப்டில் கூட, ஐ மீன் அந்த எஸ்கலேட்டரில் கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ க்யூவில் இருக்குது. 1 by 1 போங்க அப்படியே சொல்லிவிட்டு பின்னாடி புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், எல்லா ஃப்ளோர்லேயும் வந்துட்டு எவ்வளோ க்ரௌடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கீழே இருக்கிற அந்த இதுவும் நல்லாயிருக்கு. சீலிங்ஸில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஹேங் பண்ணியிருக்காங்க, அந்த பிளான்ட்ஸ் மாதிரி, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சர்ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைப்ஸ் இது பேட்டர்னும் அழகாக இருந்தது. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸு. வெளியிலேயே அவ்வளோ காஸ்ட்லின்னா அதுக்கு எவ்வளோன்னு தெரில. நான் இன்னும் போகலை, போனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்ஸும் இருந்தது.
ஸோ இதுதான் ஹேங்கிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபுல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. சீலிங்லேயே உங்களுக்கு இந்த இது வச்சுருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வைக்கிறது. ஆனா மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணணும். ஏன்னா இங்கே டஸ்ட் ஏரியாஸ் தான். வீட்லேயே டஸ்ட் ஆயிரும். அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க தெரில. மேபி ஆள் அதுக்கு இருக்கிறனால பண்ணிக்குவாங்க. அதுக்கு தானே நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க. அகெயின் இது ஸ்வாரஸ்கி நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னும் ஸ்டோர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக போஸ்டர்ஸ் தான் இருந்துச்சு. நல்ல பெரிய ஸ்பேஸ் சொல்லலாம். வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னா க்ரூஸ் ஷிப் மாதிரி இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு மியூசிக்கல் பியானோ மாதிரி இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. இது பாருங்கள், ஷீகோ இருக்குது. ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் வாட்ச்சு. இங்கே இந்த இந்த லைட் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய லைட்டு. எப்படி சொல்கிறது, ஒரு லாஸ்ட் ஃப்ளோரில், ஐ மீன் ஃபிஃப்த்து ஃப்ளோர்லேருந்து கீழே 3 ஃப்ளோர்ஸ்க்கு அது வந்து கீழே வரைக்கும் போகுது பாருங்கள். 3 to 4 ஃப்ளோர்ஸ் அந்தளவுக்கு லாங்காக இருந்துச்சு. எல்லா ஷாப்ஸுமே இருந்துச்சு. நம்ம ஷாப்பிங் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் இங்கே. நல்ல கலெக்ஷன்ஸு. நான் ஹெச்என்எம்னா இன்னும் பார்க்கல. இது ஒரு இது வாலண்டியர். அங்கே ஒரு இது பார்த்துருப்பீங்க, தீமு. ஸோ இது ஒரு தீம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு தீம் போட்டிருக்காங்க. பட் சர்ஃபேஸ் பேட்டர்ன் சேம் தான். லைஃப் ஸ்டைலில் நிறையா சேல்ஸ் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து எல்லாம் யூஸ்வல் கூட்டமாக தான் இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நியூ இயர்க்கு. ஸோ ஹோம் சென்டரும் இருந்துச்சு. நான் உள்ளே போகல, டைம் ஆயிரும்ட்டு. இதை பார்க்குறதுக்கே கால் வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் இங்கேயே வந்துட்டு இது வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி பார்க்குறதுக்கு மாதிரி வேன் மாதிரி ஸ்மால் எலக்ட்ரிக் வேன் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அதெல்லாம் வைக்கல. மேபி வச்சாலும் வைக்கலாம். பிகாஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது. போயிட்டு சுற்றி பார்க்குறக்கு ஒன் டே வேணும்னு சொல்லலாம். நீங்கள் ஃபுல்லாக உள்ள எல்லாமே அனலைஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இந்த வால் ஹேங்கிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐ மீன் அந்த லைட்டு ஃபுல்லாக லைட்டு தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அந்த சீலிங்ஸும் அந்த லைட்ஸும் அவ்வளோ கிராண்டாக இருந்தது. காஷியாக இருந்துச்சு. மேங்கோ கிட்ஸ் இருக்குது. ஒரேன் மால் பார்த்த எல்லா இதுவுமே இங்கேயும் அதே பிராண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராவும் இருக்குது. எத்தனை ஃப்ளோர்ஸ்ன்னு பார்த்துக்குங்க. இதுதான் மேலே லாஸ்ட் ஃப்ளோரில் தான் ஃபுட் கோர்ட்டும் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்கிறனால ஃபுல் ரஷ்ஷும் அங்கே தான் இருக்குங்கிறது. இதில் போட்டிருக்காங்க எங்கெங்கே போகுது எப்படின்னு சொல்லிட்டு. லிஃப்ட்டும் இருக்குது, நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் போய் நின்று போகிறதுக்குள்ளே அதுக்கு எக்ஸ்கலேட்டரில் போயிடலாம். இதெல்லாம் ரெஸ்டோ பாரு. ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. பட்டு மேலே தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டால்ஸ் மாதிரி இருக்கும் ஃபுட் கோர்ட்டு. இங்கே வந்து ஃபோட்டோ ஏரியா மாதிரி இருக்குது பாருங்களேன். எல்லோரும் அங்கே இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துனா. இது ஓப்பன் ஸ்டூடியோ மாதிரி இருக்குது அந்த டிஸ்பிளேயில். மேபி அது தேட்டர் ஆன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அந்த ஸ்பேஸ் ஏரியா இருந்தது ஆக்சுவலி. இந்த லைட்டும் சாரி, இந்த சீலிங்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. இது லைட்டுன்னு சொல்கிறதா தெரில. அது மேலே லைட் வச்சுது. இதுதான் ஃபுட் கோர்ட்டு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ப்ளே ஜோனு, டைம் ஜோன் ஐ மீன். வைக்கிறதுக்கு ப்ளேஸே இல்லை. ஆர்டர் பண்ணுறதுக்கும் க்யூவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ப்ளே ஜோனில் இருக்க உள்ள பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துல வெயிட் பண்ணியே பேசஞ்சு போயிடும். இதுலேயே அவங்க ஏர்ன் பண்ணிடலாம். பட் ஏன் அவங்க சார்ஜ் பண்ணாங்க தெரில. கிட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் தனியாக ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும் 1000 ருபீஸ் கிட்ட. தென் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து எந்த இது ப்ளே பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கான டைமிங்கும் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒர்த்து தான். நீங்கள் நிறையா இது இருக்குது இங்கே எக்ஸஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த கார்டு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம். டைம் ஜோன் வந்து இந்த மாலில் மட்டும் இல்லை, எல்லா மால்ஸ்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கேயே வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி சப்போஸ் உங்கள் நியரஸ்ட்டாக எந்த இது இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் டைம் ஜோன்லேருந்து வெளியே வந்தாச்சு. இது ஃபுட் கோர்ட் தான். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் டின்னர் முடிச்சுக்கலான் இருக்கோம். லைக் நான் ஆர்டர் பண்ணது சோலோ பத்தூரி அண்டு ஃப்ரைட் மோமோஸ் ஆர்டர் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். டைமிங்கும் ஆச்சு. லைக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி. அண்ட் தென் எங்களுக்கு ப்ளேஸும் இல்லை உட்காரதுக்கு, நின்று தான் சாப்பிட்டோம். அண்டு ஃபுட்டு ரேட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருந்தது. 210 + GST சோலோ பத்தூரிக்கு 145 ஃபார் ஃப்ரைட் மோமோஸ் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் வெளியே வந்தாச்சு. இங்கே எல்லாமே வந்து போஸ்டர்ஸ் இருக்கிற இடம்லாம் ஸ்டோர் ஆக்குப்பை ஆகும்னு நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சரில். என்னன்னு தெரில, இது மட்டும் இருந்தது. ஸோ ஸ்கெச்சஸ் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. ஐ மீன் பெரிய ஷோரூமாக இருந்தது. கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இது வெளியே வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு அகெயின் கிறிஸ்மஸ் ட்ரீ நாங்கள் ஒன்றும் பார்க்கல. ஐ மீன் லைட் போட்டதுக்கப்புறம் ஸோ அதையும் பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 7:45க்கு நின்று இருந்தோம் ஃபுட் கோர்ட்டில். லைக் 8:45 ஆயிடுச்சு நாங்கள் வெளியே வர்றதுக்கே. நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கும் 8:45க்கு மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. ஸோ இங்கே ஒரு 10 to 15 minutes வெளியில் நின்றுட்டு இருந்தோம். ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு. என்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் லைட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ லைட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் சீரியஸ் லைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. லைட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்க்கறதும் நல்லா இருந்தது, இப்போயும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபவுண்டெயினும் லைட் போட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்புறதுக்கான டைம் ஆச்சு. லைக் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வெளியில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். லைட் போட்டிருந்தோடனே கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல வெளியில். ஒரு 10 to 15 minutes தான் லைட் போட்டப்போ இருந்திருந்தோம். சவுண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த ட்ரீஸில் இருக்கிற அந்த ஃப்ளாக் கலரில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. க்ரீன் அண்ட் ஆரஞ்சு போட்டிருந்தாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. லொக்கேஷன் மேபி நார்மல் டேஸில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே விவோஸ், நாங்கள் வந்து பஸ் ஏற போகிறோம். பஸ் ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. அகெயின் மெஜஸ்டிக்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். லைக் எனக்கு இப்போயே டைம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.